காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வானலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததா சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் 2 எடுத்துட்டு கட் பண்ணிட்டோம். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது பொன்னிறமா வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததா இஞ்சி பூண்டை நாங்க தட்டி போட்டிருக்கோம். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ்ல ஒரே ஒரு தக்காளி எடுத்துட்டு இதையும் நல்லா பண்ணிக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா காலிஃபிளவர் நம்ம குவான்டிட்டி கம்மியா எடுத்துருக்கிறதுனால இதுவே போதும் நமக்கு. காலிஃபிளவரை சுடுதண்ணில போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அந்த ஒரு காலிஃபிளவரை சேர்த்துட்டு இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது வேகிற அளவுக்கு ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்திக்கலாம். ஊத்திட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா காலிஃபிளவர் கிரேவி நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க கொதிக்குது. இது 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. ஃபைனலா இந்த ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம காலிஃபிளவரை இறக்கிட்டோம் அப்படின்னா சுவையான காலிஃபிளவர் கிரேவி ரெடி ஆயிடும்.